வணக்கம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். கவுனி அரிசி கஞ்சி தான் அது. இந்த கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது புரோட்டீன், ஃபைபர், அயன், விட்டமின் இ, பி, ஜிங்கு, மெக்னீஷியம், பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுலேயும் இந்த கலர் இருக்குது பார்த்திங்களா, டீப் பர்பிள் பிளாக் கலர், அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கலரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இதில் செயல்படுது. இந்த ப்ளூபெர்ரிஸ்ன்னு இருக்குல்ல பழம், அதில் இருக்கிற அதே மாதிரியான ஆன்டி ஆக்சிடெண்ட்டு இதுலேயும் இருக்குது. இது ரொம்பவும் நல்லது. அப்புறம் இது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்குது இந்த கவுனி அரிசி. இந்த பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணி பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுது. அது ரொம்ப நல்லது தானே நமக்கு. அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது நமக்கு நல்லதாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கவுனி அரிசி ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். இந்த அரிசியை நல்லா ஒரு 2 தடவைக்கு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு 10 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கணும். இந்த அரிசி ரொம்ப நேரம் வேகும், அதனால் இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டால் கொஞ்சம் வேகிறது சுலபம். இப்போ அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியை திரும்ப வேக வைக்கும்போது உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு குக்கரில் சேர்த்து இதை குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 டம்ளர் இதில் தண்ணி விட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு விடுறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கலாம். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ இதை திறந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் நான் ஒரு பாதி அளவுக்கு தான் இதை எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் மோர் விட்டு கலக்க போகிறோம். இதில் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1½ கரண்டி அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் கலந்துக்க வேண்டியதான். இப்போது கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.